பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வேண்டுதொருமை விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் வணக்கம். ஆதிம ரமேஷ் வணக்கம். அன்னை காமாட்சிக்கு பிறந்த பாலகன் காத்தவர் ராயன் பணிபட வணக்கத்தை கனிமன் சமர்ப்பிக்கிறேன். வணக்கம் சாமி. நீங்க மட்டும் எது சொல்லுங்க. ஆமா, இருந்தாலும் கூட இங்கோ சுற்றி அன்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓகாரியே பேபிலக்காரி ஒரு உடுக்கையிலே வர வேண்டும் முத்துமாரி. அன்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி சரி, இருந்தாலும் கூட எனக்கு விடமும் உண்டு. மணக்கும் முருகன்
அது இவ்வளவு வேலை செய்து பாருங்க. சரி, இருந்தாலும் கூட இந்த காத்தபுராயன் எங்கு பிறந்தவன் எங்கு பிறந்தவன் என்று இற்றவது முன்னால் எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். உமையவள் என்கின்ற சக்தி எனது தாய், உலகம் முழுவதும் பட்டியலிக்கக்கூடிய சிவபெருமான் எனது தந்தை பூலோகத்திலே ஜி முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவர்களுக்கும் பட்டியலிப்பது வழக்கம். அப்படி இருக்க ஒரு நாள் சமயம் எனது தாய் கைலாயத்திலே தன்னம் தனிமையாக வந்திருந்த பொழுது அமரக்கூடிய வெள்ளையிலே நாரகப்பட்டவர் வந்து, தாயே தாங்கள் மட்டும் தன்னம் தனிமையாக வந்திருக்கின்றீர்களே, உனது கணவர் எங்கே என்று கேட்க, எனது கணவரும் பூலோகம் சென்று ஈ முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவர்களுக்கும் படையாளர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்கின்றார் எனது தாய். பூலோகம் சென்று உனது கணவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கிறாராம் இல்லையா என்று சோதிக்க வேண்டும் என்கின்றார்கள் நாடகப்பட்டவர். எப்படி சோதிக்க வேண்டும் என்று கேட்க ஒரு சிற்றென்பை படித்து தங்கச் செவலிலே ஓட்டடைத்து தன்னுடைய முந்தாங்கு சிலையில் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கும் உனது கணவர் படியளக்கிறாரா இல்லையா என்று சோதித்து பார்ப்போம் என்கின்றார்கள் நாடகப்பட்டவர். சரி என்று ஏற்று எனது தாய் ஒரு சிற்றெருமை பிடித்து தங்கச் செவலிலே ஓட்டடைத்து தன்னுடைய முந்தாங்கு சிலையில் முடிந்து வைத்திருந்ததாம். அப்பொழுது பூலோகம் சென்று எனது தந்தை நடப்பன ஊர்வன நகரவன என சொல்லப்பட்ட 84 லட்சம் ஜீவர்களுக்கு படியிழந்து விட்டு தெய்வலோக வருகின்றார்கள். எனது தந்தை, வாருங்கள் சாமி, அமருங்கள், பூலோகம் சென்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் படையிழந்து வந்து விட்டீர்களா சாமி என்கின்றார்கள்.
அதில் என்ன சந்தேகம்? பூலோகம் சென்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியாந்து வந்து விட்டேன் தேவி என்கின்றார் எனது தந்தை. அப்பொழுது தன்னுடைய முந்தாங்க செல்லையில் முடிந்து வைத்து இருந்த சிற்றெரும்பை பிடித்து வெளியே விடுகிறார் எனது தாய். வெளியே விடக்கூடிய நேரத்திலே சிற்றெரும்பாகப்பட்டது ஒரு அரிசி குரணையை கவ்விக்கொண்டுதான் சென்றது. அப்பொழுது சாமி, தாங்களே சோதித்து விட்டேன் சாமி, பூலோகம் சென்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி இழக்கின்றீர்களா இல்லையா என்று சோதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிற்றெரும்பை பிடித்து தங்க சிவனிலை ஒட்டடைத்து தன்னுடைய முந்தாங்க சீலையில் முடிந்து வைத்திருந்தேன் சாமி, அதற்கும் படியாந்து வந்து விட்டீர்கள். தாங்களை சோதித்த காரணத்தினால் என்னை மன்னிக்க வேண்டும் சாமி என்கின்றார் எனது தாய். அப்பொழுது என்னையே சோதித்த காரணத்தினால் இல்லறம் மறந்து திருவரம் பூண்டு பூலோகம் சென்று 12 வருடம் பாராதவம் செய்ய வேண்டும் தேவி என்கின்றார் எனது தந்தை. பூலோகம் சென்று பாராதவம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு யாரையாவது துணைக்கு அனுப்புங்கள் சாமி என்கின்றார் எனது தாய். சரி என்று உன்னுடைய மூத்த மகன் விநாயக பெருமானை அழைத்து செல்வாய் தேவி என்கின்றார் எனது தந்தை. விநாயக பெருமானும் ஆற்றங்கரையிலும் குளத்தாங்கரையிலும் தாயை போல் தார வேண்டும் என்பதற்காக வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகின்றார். அன்னவன் எப்படி சாமி வருவான் என்கின்றார் எனது தாய். சரி என்று உன்னுடைய இளைய மகன் வடிவேலனை அழைத்து செல்வாய் தேவி என்கின்றார் எனது தந்தை. வடிவேலனும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனாக வள்ளி தெய்வனை என்று 2 மனைமார்கள் மணைந்து பழனி என்று பட்டை வீடு அமைத்து வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகின்றார். அன்னவன் எப்படி சாமி வருவான் என்கின்றார் எனது தாய். அப்பொழுது எனது தந்தை கைலாயத்திலே சற்று நேரம் சிந்தித்து செயலற்று அமரக்கூடிய வேளையிலே எனது தந்தைக்கு நெற்று வேர்வையானது கொட்டத் தொடங்கியது. அப்பொழுது வலித்து வீசினார். வனத்தில் விழுந்தது. வனத்தில் விழுந்தவுடன் நான் அவதரித்து விட்டேன். அப்பொழுது தேவி என்ன பண்ணும்? வனத்தில் அவதரித்த காரணத்தினால் வனம் காத்தான் என்று, கானகத்தில் அவதரித்த காரணத்தினால் காத்தவராயன் என்று பெயரை சூட்டி இன்னவனை தூக்கி சென்று காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரையிலே ஆலா மரத்தடியில் தவக்கோலத்தில் விட்டிருப்பாய் தேவி என்கின்றார்கள் எனது தந்தை. சரி என்று ஏற்று என்னை தூக்கி எனது தாய் காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரையிலே ஆலா மரத்தடியில் தவக்கோலத்தில் விட்டிருந்தார்கள் என தாயாகப்பட்டவர். அப்பொழுது கொல்லிமலை கன்னிகள் 7 பேர்கள் வந்து, தாயே, தாங்களும் தவக்கோலத்தில் விட்டிருக்கின்றீர்கள், இந்த குழந்தையை கொடுத்தால் நன்றாக வளர்த்து வருவோம் என்கின்றார்கள் கொல்லிமலை கன்னிகள். சரி என்று ஏற்று என்னை தூக்கி கொல்லிமலை கன்னிகளை கொடுக்கின்றார் எனது தாய். கொல்லிமலை கன்னிகள் அழைத்து சென்று நன்றாக வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்து மட்டுமல்லாமல் இந்திரஜாலம், மந்திரஜாலம், சொல்யுத்தம், மல்யுத்தம், கூடுவிட்டு கூடு பாய்தல் போன்ற கலைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். கற்றேன், வல்லவனாக திகழ்ந்தேன். திகழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே 7 பேர்களும் என்னை மகனே 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 என்று அழைக்கின்றார்கள் அன்னவர்கள். தாயே, 7 பேர்களும் என்னை மகனே என்று அழைக்கின்றீர்களே, என்னை பெற்றெடுத்த தாய் யாரம்மா என்கின்றேன் கொல்லிமலை கன்னியிடத்திலே. மகனே, நாங்கள் 7 பேர்களும் உனக்கு வளர்ப்பு தாய்தான், உன்னை பெற்றெடுத்த தாய் காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரையிலே ஆலா மரத்தடியில் தவக்கோலத்தில் வீட்டிருக்கின்றார்கள் என்கின்றார்கள் கொல்லிமலை கன்னிகள். என்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்று கொல்லிமலை கன்னிகளிடத்திலே வரத்தை கேட்கின்றேன், சென்று வா மகனே என்று வழி அனுப்பி வைத்தார்கள் அன்னவர்கள். வந்தேன். காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரையிலே என தாயானவள் பாத முதல் உச்சி வரை காக்கை குருவிகள் எல்லாம் எச்சல் செய்து வைத்திருந்தது. அப்பொழுது தாயானவளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக காவிரி ஆற்றுக்கு சென்று ஜல்லம் கொண்டு வந்து என் தாயானவள் சுத்தம் செய்து, அம்மா, தாயே, தாயே என்று அழைக்கின்றேன். அழைக்கக்கூடிய வேளையிலே என் தாயானவள் என்னை கண் விழித்து பார்க்கவில்லை. அப்பொழுது சரி என்று ஏற்று செங்கீர தண்டாக உருமாறி என தாயானவள் நெற்றிக்கு நேராக நிற்கின்றேன். நிழல் பட்டவுடன் என தாயானவள் என்னை சுட்டு எரித்து பூலோகத்திலே விழச் செய்தது எனது தாய்.
அம்மா தாயே தாயே என்று அலறுகின்றேன். அப்பொழுது அலறக்கூடிய வேளையிலே நம்மில் ஒருவன் யாரோ ஒருவன் தாயே என்று அழைக்கின்றானே என்று மறுபடியும் உயிரிழப்பி, யாருடா நீ என்னை தாயே என்று அழைக்கின்றாயே, யார் என்று கேட்டது எனது தாய். தாயே நான் தான் பெற்றெடுத்த மகன் காத்தவராயன் என்கின்றேன். எனது தாயிடத்திலே சரி என்று ஏற்று இன்று முதல் எனக்கு பக்க துணையாக பாத பூஜைகளை செய்து வர வேண்டும் மகனே என்கின்றார்கள் எனது தாய். சரி என்று ஏற்று அன்று முதல் இன்று வரை எனது தாயானவளுக்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு ஒரு நாள் சமயம் என்னுடைய மலர் தோட்டத்துக்கு செல்கின்றேன். மலர்களை பறிக்க வேண்டும் என்பதற்காக செல்லக்கூடிய நேரத்திலே காலையில் பூத்த மலர்கள் மாலையில் இருப்பதில்லை, மாலையில் பூத்த மலர்கள் காலையில் இருப்பதில்லை. காரணம் என்னவென்று பார்க்கக்கூடிய நேரத்திலே தெய்வலோக கன்னிகள் 7 பேர்கள் வந்து என்னுடைய மலர் தோட்டத்தில் உள்ள மலர்கள் அனைத்தும் பறித்து செல்கின்றார்கள். எனது தந்தை சிவபெருமானுக்கு பணிபட செய்ய வேண்டும் என்பதற்காக செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் சமயம் 7 பேர்களும் மலர்களை பறித்து கங்கை கரையிலே வைத்து நீராடி கொண்டிருந்தார்கள். என்பவர்கள் நீராடக்கூடிய நேரத்திலே 7 கன்னிகள் இளைய கன்னியான துயில் ஆடை எடுத்து ஒளிய வைத்து விட்டேன். அப்பொழுது 6 கன்னிகளும் கரையேறி வருகின்றார்கள். ஆட்டையை உடித்துக் கொள்கின்றார்கள். அன்னவர்கள் 7வது கன்னி ஆடை இல்லாத காரணத்தினால் மறுபடியும் ஆற்றிலே இறங்கி மாண்டு மடுகிறாள். அப்பொழுது 6 கன்னிகளும் தெய்வலோகம் சென்று எனது தந்தை சிவபெருமானிடம் முறையிடுகின்றார்கள். அன்னவர்கள் சிவபெருமானாகப்பட்டவர் தெய்வலோகம் இருந்து பூலோகம் வருகின்றார். யாருடா நீ என்னுடைய பணிப்பெண் சேலையை தேடியது குற்றமல்லவா என்கின்றார். எனது தந்தை என்னுடைய மலர் தோட்டத்தில் உள்ள மலர்களை பறித்தது குற்றமல்லவா என்று எதிர்த்து நிற்கின்றேன். அப்பொழுது 7வது கன்னி ஆற்றிலே இறங்கி மாண்டு மடிந்த காரணத்தினால் ஒரு நாள் நீ கல்லுகு மரத்தில் ஏற்றி காய்ந்து உணர்ந்து சாவா என்று சாபத்தை கொடுக்கின்றார்கள். எனது தந்தை சரி என்று ஏற்று அன்று முதல் இன்று வரை என தாயானவளுக்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு தாயே இன்றோ வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு சென்று வருகின்றேன் தாயே என்கின்றேன். என் தாயிடத்திலே என் தாய் தெரிவித்தது மகனே 3 திசையும் சென்று வா, தெற்கு நோக்கி செல்ல வேண்டாம் என்று தெரிவித்தது. எனது தாய் தெற்கு நோக்கி சென்றால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதற்காக தெற்கு நோக்கி செல்கின்றேன். செல்லக்கூடிய நேரத்திலே அம்மையப்ப காரலன் முடவன வைத்து சிறுவர்கள் அனைவர்களும் பந்தால் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அடி பொறுக்க முடியாமல் அம்மையப்பனும் அலறிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறுவர்களே நானும் விளையாட வருகின்றேன் என்று கேட்க சரி என்று ஏற்றார்கள். அன்னவர்களோ பந்தை வாங்கி கண்ணுக்கு எட்டாத தூரம் வீசி எறிந்தேன். அப்பொழுது பந்தை எடுக்க சிறுவர்கள் அனைவர்களும் சென்று விட்டார்கள். அப்பொழுது செல்லக்கூடிய நேரத்திலே மூங்கில் வெட்டி கூட செய்து அம்மையப்பன் ஒருமனை வைத்து அழைத்து வந்தேன். என் தாய் இருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதி கரைக்கு. யாருடைய இவன் எதற்கு அழைத்து வந்தான் கேட்க அங்கு நடந்த விவரங்கள் அனைத்தும் எடுத்துரைக்கின்றேன் என் தாயிடத்திலே. அப்பொழுது என் தாய் தெரிவித்தது இவன் வேறு ஒருவனும் அல்ல, என்னுடைய மும்மூர்த்திகளுக்கும் மூத்த மகன், உனக்கு அண்ணனாக எனக்கு மகனாக இன்று முதல் பாத பூஜைகளை செய்து வர வேண்டும் மகனே என்கின்றார்கள். எனது தாய் சரி என்று பூஜைகளை செய்துவிட்டு மறுநாள் சமயமாக தாயே இன்று வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு சென்று வருகின்றேன் தாயே என்கின்றேன். எனது தாயிடத்திலே மகனே 3 திசையும் சென்று வா, மேற்கு நோக்கி செல்ல வேண்டாம் என்று தெரிவித்தது. எனது தாயனவள் மேற்கு நோக்கி சென்றால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதற்காக மேற்கு மலையாள தேசம் வங்கடத்து எல்லை தொட்டியது கிராமத்துக்கு செல்கின்றேன். பாம்பாட்டு சித்தனை போல செல்லக்கூடிய நேரத்திலே நாட்டு மக்களிடத்திலே பிச்சை காசு கேட்கின்றேன். நாட்டு மக்கள்கள் போட்ட மறுக்கின்றார்கள். அன்னவர்கள் கோபம் அதிகரித்து வீட்டுக்கு வீடாக கடைக்கு கடையாக பாம்புகளை விட்டு ஏவினேன். அப்பொழுது வேகக்கூடிய நேரத்திலே நாட்டு மக்கள்கள் பயந்து ஓடி தொட்டியத்து சின்னானிடம் முறையிடுகின்றார்கள். அப்பொழுது தொட்டியத்து சின்னானம் அங்கமொங்கி அங்கரத்துடன் பல்கடித்து மீச முறைக்கு ஓட்டி வருகின்றான். என்னிடத்திலே யாருடன் நீ என்னுடன் வல்லவனா? என்னுடன் வல்லவனாக இருந்தால் நான் வைக்கக்கூடிய மோடிகளை அனைத்தும் எடுத்து விட்டால் உனக்கு நான் அடிமை, எடுக்காவிட்டால் எனக்கு நீ அடிமை தெரிவித்தான். என்னவன்
வைத்தான் மோடிகள், வைத்த மோடிகளை அனைத்தும் எடுத்து விட்டேன் நான். அன்னவன் எனக்கு அடிமையாகி விட்டான். அன்னவன் சரி என்று ஏற்று அன்னவனையும் என் தாய் இருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரம் இல்லை, கம்மா நதிக்கரை கலைத்து வருகின்றேன். யாழவன் எதற்கு அழைத்து வந்தாரை கேட்க அங்கு நடந்த விவரங்களை அனைத்தும் எடுத்துரைக்கின்றேன் தாயிடத்திலே. என் தாய் தெரிவித்தது, இவன் வேறு ஒருவனும் அல்ல, என்னுடைய தங்கை திருமொழி கண்ணீர் மகன்தான் இவன். உனக்கு தம்பியாக எனக்கு மகனாக இன்று முதல் பாத பூஜைகளை செய்து வர வேண்டும் மகனே என்கின்றார்கள் எனது தாய். சரி என்று ஏற்று அன்று முதல் இன்று வரை மூவரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வருகின்றோம். அப்பொழுது வாழக்கூடிய நேரத்திலே எனது தம்பி துத்தியத்தை சொன்னான், அண்ணா மேற்கு மலையாள தேசம் சென்று எனது மனை மக்களை பார்த்துவிட்டு 3 தினத்துக்குள் வருகின்றேன் அண்ணா என்று சென்றவன் இன்றோ 4 தினங்கள் ஆகிவிட்டது, இன்னும் வர காணவில்லை. ஏது காரணம் என்று தெரியவில்லை. அண்ணவன் வருவதை எல்லோரும் எதிர்பார்ப்போம். அப்பொழுது சென்று வருகிறீர்களா? தொட்டியத்தை தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன தம்பி மகனே ஓடி போனான் ஓடி போனான். எங்க போறீங்க ரெண்டு பேரும்? சரி சரி, போயிட்டு வந்துருமா. தொட்டி எது தம்பி சின்ன அம்பி சின்ன தம்பி துணை மகனை ஓட்டி வாட ஓடி வாட. நிறைய பேர் இருப்பாங்க, ஆடு நல்லா ஆடுன்னு வருவோம், ஆனா விளங்காது. நீ கம்மியா இருந்தாலும் ஏன் ஒன்று சொல்லுவோம், ஏன் சாமியோட அருளால அப்படி சொல்லுங்க. ஆமா
அவனை முதல் அடிக்கணும். கச்ச வரைஞ்சு கட்டி கச்ச வரைஞ்சு கட்டி தம்பி சின்ன கரும் கச்சம் சுங்கமிட்டு தம்பி